ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம சூப்பரான ஹேர் டை தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் டை எதை வச்சு செய்ய போகிறோம்னா கொட்டைப்பாக்கு வச்சு தான் நம்ம இந்த ஹேர் டை ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 கிளாஸ் தண்ணி வைங்க. நல்லா கொதித்து 1 கிளாஸ் வர வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் காப்பி தூள் போட்டுக்கலாம். ஃபில்டர் காப்பி தூள் போடுங்க, அதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொட்டைப்பாக்கு எடுத்து இதுதாங்க கொட்டைப்பாக்கு. நீங்கள் கடையில் கேட்டாலே தருவாங்க. இது ஒரு 5 பாக்கு மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இது எடுத்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கல் இருந்தால் போட்டு நசுக்கி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா குட்டி குட்டியாக உடச்சி மிக்ஸி ஜாரில் போட்டு கூட அரைச்சி தூள் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா டிக்காஷன் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்ச பாக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா பொடியாகவே நுணுக்கியாச்சு பாருங்கள், எவ்வளோ நல்லாயிருக்கு. இப்போ இதை தான் இந்த காப்பி தூளோடு சேர்க்க போகிறோம். இது தாங்க இந்த பேக்கோடைய ஸ்பெஷலே, இந்த பாக்கு தாங்க. நம் முன்னோர்கள்லாம் இயற்கையாக இந்த கொட்டைப்பாக்கு சாயத்தை தாங்க பயன்படுத்திட்டு வந்தாங்க. இப்போ அதை வச்சு தானே இந்த ஹேர் டையை நம்ம சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா டிக்கேஷன் நல்லா ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ நல்லா அப்படியே ஆற விட்டுடலாம். ஆற விட்டு இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா அந்த சாறு நல்லா சாயம் நல்லா இறங்கியிருக்கு பாருங்கள். இந்த காஃபி பவுடரும் இந்த கொட்டைப்பாக்கோடைய சாயமும் நல்லா இறங்கியிருக்கு. இது மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேர் டை அப்ளை பண்ணும்போதுக்கு ரொம்ப நாளைக்கு வருங்க. இப்போ நம்ம இரும்பு வானல் தான் எடுத்திருக்கோம். நீங்களும் ஹேர் டை பயன்படுத்துறதுக்கு இரும்பு வானலை பயன்படுத்துங்க, அதுதான் ரொம்ப நல்லது. 2 ஸ்பூன் மருதாணி பவுட்ரு தான் போடுறோம். போட்டு அந்த டிக்காஷனை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிக்காஷனை ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இது முதல் நாள் செஞ்சு வச்சுக்கலாம். நைட்டே நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் காலையில் போடுறதுக்கு. உங்களுக்கு வேணுன்னா இந்த பச்சையாக மருதாணி இலை கிடச்சிதுன்னா அப்பயே இந்த தண்ணி ஊற்றி அப்படியே உடனே அரைச்சி கூட நம்ம தலையில் அப்ளை பண்ணலாம். ஏன்னா பவுட்ரு இருக்கிறதுனால நான் முதல் நாள் நைட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இல்லை உங்களுக்கு என்ன 6 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சாலே போதும். அப்போ தான் அந்த பவுடரில் இருக்க ட்ரையாக இருக்கும். அந்த சாயம்லாம் இறங்குறதுக்கு கொஞ்சம் ஊறி வந்தால் தான் அது இறங்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கொஞ்சம் லிக்விடாகவே கலந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் மறுநாள் நம்ம இது கூட அவுரி சேர்க்க போகிறோம் மறுநாள். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது நல்லா கலந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி லிக்விடாகவே இருக்கட்டும். ஒரு பிளேட் போட்டு அப்படியே மூடி வச்சுட்டு மறுநாள் எடுத்து பார்க்கலாம் வாங்க. இப்போ காலையில் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள், எவ்வளோ டார்க்காக கருப்பாக ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். நல்லா ப்ரௌன் வந்திருக்குங்க. அந்த இரும்பு கடாயில் போட்டு பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஹேர் டை ரெடி பண்ணுறதா இருந்தால் இரும்பு கடாயில் பயன்படுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும். இது கூட போய் 2 ஸ்பூன் இண்டிகோ பவுட்ரு தான் சேர்க்க போகிறோம். நம்ம டை அடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இண்டிகோ பவுட்ரு போட்டு கலந்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த கலரோட போய் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ இன்னொரு ஸ்பூனு சேர்த்துக்கலாம். நல்லா போட்டு இதையும் சேர்த்து கலந்து
ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாங்க. கெமிக்கல் டைலாம் யூஸ் பண்ணும்போது பக்க விளைவு நிறைய ஏற்படுதுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல் டை பயன்படுத்தாதீங்க. இந்த மாதிரி இயற்கையான டையை பயன்படுத்துங்க. இப்போ அது 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இதை இப்போ வாங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எவ்வளோ கலராக வந்துடுச்சு பாருங்கள். அந்த இண்டிகோ பவுடர்லாம் கலந்து வச்சதுனால நல்லா கொஞ்சம் பிளாக் கலராகவே மாறி இருக்கு. இப்போ இதை நான் தலையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க, வாய்ஸ் அதான் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ தலையில் பாருங்கள், ஒயிட் ஹேரில் வந்து நம்ம இப்போ அப்ளை பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இவங்களுக்கு இந்த இடம் ஃபுல்லாகவே ஒயிட் ஹேர் நிறைய இருக்குது. ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் இருக்கக்கூடாதுங்க. நம்ம டை பேக்கு தான் பயன்படுத்துகிறோம், அதனால் ஆயில் இருக்கக்கூடாது. லேயர் லேயராக எடுத்து நம்ம வந்து எங்கெல்லாம் ஒயிட் ஹேர் இருக்கோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணால் போதுங்க. எல்லா இடத்துல அப்ளை பண்ண அவசியம் இல்லை. இது வந்து நம்ம கலருக்கு மட்டும்தான் தரோம். அதனால் ஒயிட் ஹேர் எங்கே இருக்கோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணுங்க, போதும். இந்த மாதிரி நீங்கள் வாரம் ஒரு முறை பயன்படுத்திட்டு வந்தாலே, ஒரு 3 முறை பயன்படுத்தினாலே உங்கள் முடி வந்து நல்லா பிளாக்காக மாறிடுங்க. ஃபஸ்ட்டு வாட்டியே நல்லா உங்களுக்கு கலர் கிடைச்சிருக்கும். நீங்கள் திரும்ப 3 முறைக்கு அப்புறம் எப்போ உங்கள் ஹேர் ஒயிட் ஆகுதோ அப்போ பயன்படுத்தினா மட்டும் போதும். ஃபுல்லாக எங்கெல்லாம் ஒயிட் ஹேர் இருக்கோ அங்கே மட்டும் தடவிக்கலாங்க. இது போட்டு 3 மணி நேரம் கழித்து நம்ம ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஷாம்பு போடக்கூடாது. நீங்கள் திரும்ப ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுறப்ப நீங்கள் மறுநாள் வந்து ஆயில் வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த கலர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், போகாது. இந்த ஹேர் டை பயன்படுத்தி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க, வேறு ஒரு ஹேர் கலர் தான் இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் டை அடிக்க நேரம் இல்லைன்றவங்க வந்து இந்த மாதிரி ரெடிமேடாக ஹேர் கலரை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா பிளாக்காக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிளாக் ஆகட்டும், சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த ஹேர் கலர் வந்து உங்களுடைய வெள்ளை முடி வந்து கருப்பாக ஆக்கும். அந்த செகண்டு மட்டும்தான் கருப்பாக இருக்கும். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது போயிடுங்க. நீங்கள் டை பயன்படுத்த முடியாதவங்க இந்த மாதிரி ரெடிமேடாக செஞ்சு வச்சுட்டு நம்ம தலையில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா பிளாக்காக மாறிடுச்சு பார்த்தீங்களா? இது வந்து ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். இப்போ இது கூட வந்து நம்ம அலோவேரா ஜெல்லு தான் சேர்க்க போகிறோம். அலோவேரா ஜெல் 1 ஸ்பூன் எடுத்து வச்சு கலந்துக்கலாம். நல்லா கலந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எப்போல்லாம் ஒயிட் ஹேர் வருதோ அப்போல்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். டை அடிக்க முடியாதவங்க இந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க. இது ஹேருக்கு ஒன்றுமே ஆகாது, எந்த சைடு எஃபெக்டும் தராது, ஜஸ்ட்டு கலர் மட்டும் உங்களுக்கு கொடுக்கும். இது நம்ம அலோவேரா ஜெல் போடுறதுனால ஆயிலாகவும் இருக்காது. நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு வெளியில் போகலாம், நல்லாயிருக்கும் இது உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு கண்டெய்னரில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போனாலும் நீங்கள் ரெடிமேடாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டை இல்லைங்க, கலர் மட்டும்தான் கொடுக்கும். நீங்கள் தலை வாஷ் பண்ணும்போது கலர் போயிடும். அவ்வளோதாங்க. ஒரு கண்டெய்னர் போட்டு நாம் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.